ஃப்ரைடேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஹிமாலயன் 450க்கு நம்ம வந்து ஜிபிஎஸ் மவுண்ட் வந்து வாங்கியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா M-technisன்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வண்டியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து கார்பன் ரேசிங்கோட விண்ட்ஷீல்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்பன் ரேசிங்கோட விண்ட்ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்ப கார்பன் ரேசிங் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ தெரியல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு, ஆனால் நாங்கள் கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக இது வந்து செட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம். இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மெட்டலில் வந்து இது க்ரிப் இருக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி ஒரு கிரேவிங் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃபினிஷ் பாருங்கள், தெரியுதா? ஸோ M-technisோட லோகோ, அப்புறம் மெயினாக வந்து ஒரு 4 புஷ் கொடுத்துருக்காங்க, இந்த புஷ்ஷஸ். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ தெரியுதா? இது வந்து கார்பன் ரேசிங்கோட விண்ட்ஷீல்டு அட்டாச் பண்ணுற கிளாம்ப். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே தான் வந்து நம்மளோட ஜிபிஎஸ் மவுண்ட்டை வைக்க போகிறோம். ஸோ ஜிபிஎஸ் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உட்காரும். ஓகே, அதாவது இந்த ஜிபிஎஸ் மவுண்ட் வந்து உள்ளே போயிடும். அதுக்கு மேலே வந்து இந்த கிளாம்ப் வரும். அதான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை அவுட். ஓகே, நான் செக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா இது வந்து M-technisோடது எப்படி அழகாக உட்காந்துருச்சுன்னு. ஸோ இது வந்து நம்மளோட பிளாஸ்டிக், அந்த நார்மலாக வண்டி கூட வர பிளாஸ்டிக் மவுண்ட்டு. அதுக்கு மேலே வந்து இது பக்காவாக உட்காந்துருச்சு, பாக்ஸ் டைப்பில். ஓகே, இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே பக்காவாக உட்காந்துருக்கு. நம்ம இந்த இடத்துல புஷ்ஷை வச்சு நம்மளோட இதை போட்டு டைட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இந்த பிளேட்டை வைக்க போகிறோம். அதாவது திஸ் இஸ் கார்பன் ரேசிங்கோட பிளேட். இதை வந்து இது மேலே வச்சுருவோம். வச்சுட்டு டைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புஷ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி கார்பன் ரேசிங்கோட இது போட்டிருக்கனால, இந்த பிளேட்டோட வித் வந்து இருக்கனால என்னால் இந்த புஷ் வந்து யூஸ் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து வெறும் ஜிபிஎஸ் மவுண்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறீங்க உங்கள் எக்ஸிஸ்டிங் வைஸ் இல்லைனா, அப்போ உங்களுக்கு இந்த புஷ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த புஷ்ஷை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இதுலேயே இந்த பிளேட் வரனால எனக்கு அந்த இஷ்யூ இருக்காது. நான் இதில் வச்சு டைட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் கார்பன் ரேசிங் விண்ட்ஷீல்டை நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் வேறு விண்ட்ஷீல்ட் போடுறீங்க, ஓஜி விண்ட்ஷீல்ட் போடுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த புஷ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற லுக்கு. இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு இந்த 4 இதையும் வந்து டைட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம விண்ட்ஷீல்டை போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது லுக்குன்றதை வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்மளோட விண்ட்ஷீல்டும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விண்ட்ஷீல்டு வந்து இடிக்கலை, கரெக்டாக தான் உட்காந்துருக்கு. ஸோ இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். இந்த சைடில் வந்து ஒரு பாக்ஸ் டைப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நார்மலாக மற்ற பிராண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் மெட்டல் போகுது, அந்த சைடும் கீழேயும் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில், அதாவது ஒரு ஸ்கொயர் இல்லாமல் ஸ்கொயரில் ஒரே ஒரு சைடு மட்டும் இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபைனல் ஃபினிஷ். இதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது. அது என்னென்னா, இந்த இடத்துல வந்து இது எதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் ஒரு பயங்கரமான வீடியோ வரப்போகுது, அதுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, பார்ப்போம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு. அநேகமாக என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்க, நம்மளோட ஹிமாலயன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்களும் அதோட அப்டேட்ஸ்லாம் சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஹிமாலயன் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் நிறைய ஆஃபர்ஸ், அப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் அபவுட் த பைக்,
யாராவது ஒரு அட்மின் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் அப்பப்போ கிளியர் பண்ணுவாங்க. நானும் அந்த குரூப்பில் இருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் உண்டான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வில் கனெக்ட் தேர். that's it for this வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி வைஸ் எனக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. லைட்டாக அங்கங்கே பெயிண்ட் போன மாதிரி இருக்குது. பட் அது வந்து ஃப்யூச்சரில் போக தான் தெரியும் துரு பிடிக்குதா இல்லையா அப்படின்னு. பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஓகே, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணுன்னாலும் இதுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் கோயம்புத்தூர் இல்லைங்கன்னா லட்சு ஆட்டோ ட்ரேடர்ஸ் அவங்ககிட்ட டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க. உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.